ரோட் டு ப்ரோ பாக்ஸிங் டே 10ல் மார்னிங்கே வந்து ரன்னிங் செஷனுக்கு கிரவுண்டுக்கு போயிட்டேன். சரியான வெயில் 12 மணிக்கு. ஸோ அங்கே ஸ்ப்ரிண்டிங் செஷன் இருந்துச்சு. 1 minute ஆன் 1 minute ஆஃப். 1 minute வந்து ரன் பண்ணணும், 1 minute வந்து ரெஸ்ட். அந்த மாதிரி நான் 12 ரவுண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிண்டிங்கில் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு பிரியாணி 5 eggs சாப்பிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ண போயிட்டேன். ஒரு ஃபிட் செக்கப் போட்டுட்டு ஸோ க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன், கொஞ்சம் ஜாம்ஸ், கொஞ்சம் எக்ஸ்போசிவ்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு டோட்டலாக 5 கிளாஸ் இருந்துச்சு. மார்னிங் 3 செஷன் முடிச்சுட்டு நான் டேரெக்டாக ரன்னிங் போயிருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ நான் வெயிட் ட்ரைனிங்கில் இருக்கேன். இன்னும் அகெயின் நான் போனதும் 2 செஷன் எடுக்கணும். முடிச்சுட்டு 2 செஷன் முடிச்சுட்டு டேரெக்டாக என்னோடய கிளப் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி பார்ட்னர் ட்ரில்ஸ் அண்ட் ஸ்பேரிங் இருந்துச்சு. ஸோ என் கூட விளையாடுறவர் வந்து நேஷ்னல் 3 weeks முன்னாடி தான் நேஷ்னலில் 2nd ப்ரைஸ் பண்ணிட்டு வந்திருந்தார். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல செஷன் இருந்துச்சு. அங்கே வந்து ட்ரில்ஸ்லாம் பண்ணிவிட்டு மோர் தென் 15 ரவுண்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்பேரிங் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை டிஃபென்ஸ். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல கோச் தேவைப்படுது. என்னோடய டிஃபென்ஸில் கொஞ்சம் டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக பேக் வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணேன். பவர் பஞ்சஸ் அண்ட் ஸ்பீட் பஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே முடிச்சிட்டேன். கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான டே இன்றைக்கி வந்து சொல்லலாம். ஸோ நிறைய என்னோடய கான்ஸ் ப்ரோஸ்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் day 11.